ஹலோ மக்களே, லைஃப் ஆஃப் மீனவன். நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச சிப்பித்தோடு அதை பற்றி தான். சிப்பித்தோடை நம்ம கல்லுக்குள்ளாடி இருந்து பிடுங்கி எடுக்கிறதெல்லாம் இன்ஸ்டாகிராம் வீடியோவில் பார்த்துருப்போம். நாம் இப்போ இந்த யூடியூப் வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, சிப்பித்தோடை எங்கள் ஊரில் ஒருத்தர் திராட்சை தோட்டம் வளர்த்துற மாதிரியே அவர் கடலுக்குள்ளாடி கொடி கட்டு விட்டு அந்த சிப்பித்தோடையெல்லாம் வளர்த்துறாரு. அது எப்படிங்கிறத தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு போயாவாக கட்டி மிதக்குது பார்த்தீங்களா, அது எல்லாமே உள்ளாடி கடலுக்குள்ளாடி சிப்பித்தோடு தான் இருக்குது. இப்போ என் ஃப்ரெண்டு கடலுக்குள்ளாடி குளித்து உங்களுக்கு சிப்பித்தோடெல்லாம் எப்படி வளர்ந்துட்டுருக்குன்னு காமிச்சு தரான். திராட்சை கொடி கட்டி விட்டுருக்க மாதிரி தான் கம்பால் அவர் வந்துட்டு ஒரு ஏரியாலையுமே சிப்பித்தோடு சல்லித்தோடுன்னு சொல்லுவாங்க, அந்த சல்லித்தோடு எல்லாமே அந்த கம்பால் கட்டி விட்டுருக்காரு. இதை மாதிரி ஒரு 16-17 கம்பா கிட்ட அவர் அந்த ஏரியாவுக்குள்ளே வச்சுருக்காரு. அதில் எல்லாமே சல்லித்தோடை அவராட்டியே வலை மாதிரி பின்னி உள்ளாடி வச்சுருக்காரு. அது நாள் போக்கில் அது வளர்ந்து பெரிய தோடாக மாறும். அதை வந்துட்டு கடைசியில் அவர் சேல் பண்ணுவார். அந்த மாதிரி தான் அவர் பண்ணிட்டுருக்காரு. இப்படி பண்ணுறனால எங்கள் ஊரில் பார்த்திங்கன்னா சீசன் டைம் தான் தோடெல்லாம் வளரும். இன்னும் சில சீசன் டைமெல்லாம் வளராது, தோடெல்லாம் கிடைக்காது. இவர் இப்படி தோடு வளர்த்து விற்கிறனால எப்போவுமே ஊருக்கு வந்தாச்சுன்னா தோடு கிடைக்கும். உங்களுக்கு இந்த மாதிரி சிப்பித்தோடு வேணும்னாலுமே இவரை நீங்கள் காண்டாக்ட் பண்ணால் கிடச்சிக்கலாம். இது வந்து எங்கே இருக்குன்னா கடியப்பட்டணம், கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. பாருங்கள் கொடி மாதிரி எவ்வளோ அழகாக இருக்குன்னு கடலுக்குள்ளாடி. இது கடல்லேருந்து கொஞ்சம் தள்ளி தான் வச்சுருக்கு, கரையில் தான் வச்சுருக்கு. இந்த தோடோட டேஸ்ட்டுமே பாறையில் இருக்க டேஸ்ட்டு மாதிரி தான் இருக்கும். என்ன பாறையில் இருக்கிறது வந்து சீக்கிரம் வளரும்னா இந்த தோடு வந்துட்டு வளர்கிறது கொஞ்சம் லேட் ஆகும், அவ்வளோதான். மற்றபடி டேஸ்ட் எல்லாமே சேமாக தான் இருக்கும். எப்படி வளர்த்துறாரு பற்றி அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இது கொஞ்சம் பிந்து போட்டது இப்படிதான் கெட்டி வளர்க்குதானே. இனிமேல் இவ்வளோ சின்னதாட்டு போட்டதா அவ்வளோ பெருசா வளர்ந்துருக்கீங்க. இது நீங்க எத்தனை வருஷமா இதை பண்ணிட்டு இருக்கோம்? 7-8 வருஷமா இது பண்ணிட்டு. 7-8 வருஷமா இந்த தோட வளர்த்துட்டு தான். ஆமா. வேற ஒரு லாபம் பார்க்கல. லாபம் கடல்னால பார்க்க முடியாது. ஆமா. மக்களுடைய ஒத்துழைப்பு சரியா வந்து தராத காரணத்தால பார்க்க முடியல. இது எத்தனை இது போட்டிருக்கோம்? இதே மாதிரி 15 எண்ணம் போட்டிருக்கேன். சின்னது. இது இப்படி போட்டா இப்படி சதை இல்லாம இருக்கும். ஒரு 3 மாசத்துல கொஞ்சம் சதை வச்சு ஆரம்பிச்சிடும். அறுவடைக்கு ஒரு 6 மாசம் ஆயிடும்.